வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். ஒரு வழியா தேர்தல் நடந்து முடிஞ்சிருச்சு. தமிழ்நாட்டை பொறுத்தவரைய 84.45% ஓட்டிங் போல் ஆயிருக்கு. இது வந்து கடந்த தேர்தலை விட 2021 தேர்தலை விட 27 லட்சம் ஓட்டு அதிகமாக போல் ஆயிருக்கு. கடந்த தேர்தலை விட கிட்டத்தட்ட 5% ஓட்டு அதிகமாக போல் ஆயிருக்கு. இந்த அதிகமாக போல் ஆயிருக்கிற ஓட்டுகளுக்கு என்ன காரணம் அப்படின்னு அரசியல் நோக்கர்கள் பல்வேறு விதமான கருத்துக்களை சொல்றாங்க. ஒன்று என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்பர் 1 விஜய் ஃபேக்டர். அதாவது விஜய் அப்படிங்கிற ஒரு பெரிய ஹீரோ, இளைஞர்கள் ஏராளமான ரசிகர்களாக இருக்கக்கூடிய அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஹீரோ அரசியலுக்கு வந்திருக்காருங்கிறதுனால எல்லாருமே ஓட்டு போடணுங்கிற ஆர்வத்தில் வந்திருக்காங்கிறது முதல் ஃபேக்டர். ரெண்டாவது ஃபேக்டர் வந்து எஸ்ஐஆர்ல கிட்டத்தட்ட 1 கோடி ஓட்டு வந்து 1.25 கோடி ஓட்டு தூக்கியாச்சு. அதாவது செத்தவங்க, ஒரே அட்ரஸ் டபுள் கொடுத்தவங்க, இந்த மாதிரி ஓட்டெல்லாம் தூக்கியாச்சு. அதனால 1 கோடி ஓட்டுக்கு மேலே குறைஞ்சு போச்சு. அதனால இந்த பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மூணாவதாக ஓட்டுக்கு காசு கொடுத்தாங்க. இப்போ ஓட்டுக்கு காசை வாங்கிட்டு ஓட்டு போடலை அப்படின்னா திட்டுவானுங்க. 2 கட்சியிலையும் ஓட்டுக்கு காசு வாங்கியாச்சு, அப்போ ஓட்டு போட்டே ஆகணுங்கிற நிர்பந்தம், அந்த பயத்தில் போய் மக்கள் ஓட்டு போட்டாங்க. அதுக்கப்புறம் ஆன்டி இன்கம்பன்சினா எந்த கவர்மெண்ட் இருந்தாலுமே அந்த கவர்மெண்ட் மேலே அவங்க நலத்திட்டங்கள்லாம் பண்ணா கூட, நீங்க டெய்லி போய் பால் கொடுக்குறீங்கன்னு கொடுத்தா கூட, என்னங்க பால் வந்து தண்ணியா இருக்குன்னு கேட்பான் ஒரு நாள், ஏன் திக்கா இல்லைம்மா. ஸோ இது வந்து அந்த ஆன்டி இன்கம்பன்சிங்கிறது இயல்பாக வரக்கூடியது. பட் அதை தாண்டி நிறையா பிரச்சனைகள்லாம் இருக்கும் பொழுது அது இன்னும் அதிகமாகும். ஸோ அந்த ஆன்டி இன்கம்பன்சி இது வந்து திமுகவுக்கு எதிராக உள்ளவர்கள் சொல்றது என்னன்னா, அதிமுக கூட்டணி பிஜேபி காரங்கள்லாம் ஆன்டி இன்கம்பன்சி பயங்கரமாக இருக்குது கிரவுண்டில், அது வந்து நிச்சயமாக எதிரொலிக்கும், அதனால தான் இவ்வளோ பர்சன்டேஜ் ஓட்டு வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. அப்புறம் விஜய்க்கு வந்து அதிகமான பர்சன்டேஜ் கிடைக்கும், 25% ஓட்டு வரும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அது சீட்டாக கன்வெர்ட் ஆகுமா அப்படின்னா கன்வெர்ட் ஆகாதுங்கிறாங்க. ஏன்னா பரவலாக இப்போ 8% ஓட்டு வாங்கியிருக்காரு சீமானு, ஆனால் ஒரு சீட்டு கூட ஜெயிக்கல. ஆனால் அதை விட கம்மியாக ஓட்டு வாங்கினவங்கெல்லாம் சீட்டு ஜெயிச்சிருக்காங்க. என்ன காரணம்னா, ஒரே தொகுதியில் அது வந்து விழணும், அது பறந்துபட்டு விழுது அப்படின்னா, ஸ்ப்ரெட் ஆகி விழுந்ததுன்னா அக்ராஸா. இப்போ கான்சன்ட்ரேட்டட் ஓட் பேங்க் பாமகக்கு 5% ஓட்டு தான் இருக்குது. ஆனால் அது பர்டிகுலர் தொகுதியில் பார்க்கும்போது 40%லாம் வரும். தமிழ்நாடு ஃபுல்லாக 234 டிவைட் பண்ணும்பொழுது அது 5% இருக்கும். வட மாவட்டங்கள் ஒசூர்லாம் பார்த்தோம்னா அது கூட வரும். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது விஜய்க்கு சீட்டாக கன்வெர்ட் ஆகாது, அவர் ஓட்டை தான் பிரிப்பாருன்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே இப்போ வந்திருக்கக்கூடிய யூகங்கள் தான். ஏடிஎம்கே தரப்பு அவங்களுக்கு சாதகமாக சொல்லுவாங்க, திமுக தரப்பு அவங்களுக்கு சாதகமாக சொல்லுவாங்க, தாவேகா அவங்களுக்கு சாதகமாக சொல்லுவாங்க. நம்ம நடுநிலையாக பார்த்தோம்னா மே 4ஆம் தேதி பார்த்தா தான் நமக்கு தெரியும். ஏப்ரல் 29 ஒருவேளை அந்த எக்ஸிட் போல ஒரு டைரக்ஷன் கிடைக்கலாம். இன்னைக்கு டாக்டர் ராஜ்குமார் அவர்களுடைய பிறந்த நாள். கன்னட சூப்பர் ஸ்டார். இங்கே எப்படி எம்ஜிஆர், சிவாஜி அப்படிலாம் இருந்தாங்களோ அது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு அவர் ஒரே ஆள் மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார் கன்னடத்தில். கன்னட ராஜ்குமார் அவர்களை பொறுத்தவரைய, டாக்டர் ராஜ்குமார் அவர்களை பொறுத்தவரைய உலகநாயகன் கமலஹாசன் மீது மிகுந்த அன்பு கொண்டவர். கமலஹாசனும் அவர் மீது மிகுந்த அன்பும் மரியாதையும் கொண்டவர். 90களில் வந்து ஒரு பேட்டி நேரடியாக போய் அவர் வீட்டிலேயே போய் பேட்டி எடுத்தார். அந்த பேட்டியை நான் வந்து டிஜிட்டலாக கன்வெர்ட் பண்ணி நம்ம சேனல்லையே நான் அந்த பேட்டி முழுக்க நான் வந்து கன்வெர்ட் பண்ணி போட்டிருக்கேன். அது பத்திரிக்கையில் வந்தது, பொம்மையே ஏதோ ஒரு பத்திரிக்கைக்காக அவர் எடுத்த பேட்டி, அதை நான் வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்கேன், அதை நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதில் வந்து அவர் அதாவது முதல்ல என்ன மாதிரியான மேக்கப்லாம் நீங்கள் போடுவீங்க நாடகங்களில், நாடகத்துக்கும் சினிமாவுக்கு என்ன வித்தியாசம், கையை எப்படி வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய நடிப்பு பற்றின விஷயங்கள்லாம் கேட்டிருப்பாரு. நீங்கள் ரொம்ப ஹம்பிளாக பேசுகிறீங்க கமல், நீங்களே பெரிய ஆக்டரு அப்படின்னு சொல்லி அவரும் கமலை பாராட்டியிருப்பாரு. கமல் வந்து ஒரு ஆங்கில நடிகர் மாதிரி நடிச்சிருந்தாரு. அபூர்வசர்கள் படத்தை பார்த்துட்டு, அபூர்வசர்கள் படத்தை துவக்கி வச்சதே டாக்டர் ராஜ்குமார் தான். அந்த படத்துடைய முதல் காட்சி படமாக்கும் பொழுது அதை கிளாப் தட்டி துவக்கி வச்சவர் டாக்டர் ராஜ்குமார். அந்த படம் மாபெரும் வெற்றி பெற்றது. அந்த படம் பார்த்துட்டு வந்து ஒரு இங்கிலீஷ் கார மாதிரி நடிச்சிருக்காரு கமல். அவருக்கு வந்து மிகப்பெரிய எதிர்காலம் இருக்கு, அவர் இன்னும் பல சாதனைகளை பண்ணுவார், அவருக்கு பெங்களூர்லேயே இங்கே ஏராளமான ரசிகர்கள் இருக்காங்க அப்படின்னு அப்பவே அவர் ஒரு பேன் இந்தியன் ஹீரோங்கிறத வந்து அவர் சொல்லியிருந்தார். அதே மாதிரி அவருடைய மகன்கள் வந்து 2 பேரும், அதில் குறிப்பாக வந்து நம்ம சிவான்னா வந்து மிக தீவிரமான உலகநாயகன் கமலஹாசன் ரசிகர். அவருடைய எல்லா படங்களையும் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கக்கூடியவர். நேரடியாக, அதாவது கமலை வந்து அடிக்கடி நேரடியாக சந்திக்கக்கூடியவர். அவர் உடம்பு முடியாமல் கேன்சர் ட்ரீட்மெண்ட்டு அவர் சரியானார்னு உடனே அவர் முதல்ல பார்த்தவர் வந்து அமெரிக்காவில் வந்து கமலஹாசன் அவர்கள் தான் நேரடியாக போய் பார்த்தார். ஸோ அந்தளவு அன்பும் பாசமும் உண்டு. டாக்டர் ராஜ்குமார் அவர்களுடைய நினைவை போற்றுவோம்.
நேற்று நாக் அஸ்வின் அவர்களுக்கு பிறந்த நாள். நாக் அஸ்வின் கல்கி 98 ஏடி படத்துடைய டைரக்டர். அதுக்கு முன்னாடி வந்து சாவித்திரி அவர்களுடைய பயோபிக். ஸோ அந்த படத்தை வந்து எடுத்து மிகப்பெரிய பாராட்டுகளை பெற்றவர். கீர்த்தி சுரேஷ்க்கு வந்து அதுக்கு நேஷனல் அவார்டெல்லாம் கிடைச்சிது. அந்த அளவு ஒரு மிகப்பெரிய பேரை அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த படம் அது. அந்த படத்துக்காக அவங்க சிறந்த நடிகைக்கான தேசிய விருது பெற்றார்கள். அதுக்கப்புறம் அவர் எடுத்த படம் தான் கல்கி 98 ஏடி. சயின்ஸையும் அதாவது அறிவியலையும் பிராணத்தையும் கலக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ரேரு. அந்த மாதிரியான ஒரு காம்பினேஷன், அதாவது மகாபாரதத்தையும் ஒரு சயின்ஸையும் கலந்து ஒரு வித்தியாசமான ஒரு படத்தை வந்து முதல் பார்ட்டா கொடுத்து 1000 கோடிக்கு மேல அந்த படம் வசூல் பண்ணுச்சு. அதுல வந்து சுப்ரீம் எஸ்கின் அப்படிங்கிற ஒரு மிக பயங்கரமான ஒரு வில்லன் கேரக்டர். அவர் தான் அந்த படத்துக்கே ஹீரோ. அந்த கதைக்கே அவருடைய வேர்ல்டு மட்டும்தான் நல்லா இருக்கும். ஒட்டுமொத்த உலகத்தையும் ஜெயிச்சு அவர் ஆண்டுகிட்டு இருப்பாரு. மற்ற இடங்கள்லாம் வேலையில்லா திண்டாட்டம், பசி, கொலைன்னு இருக்கும். பட் அங்கே மட்டும் நல்லா இருக்கும், அவர் இருக்கிற உலகம் மட்டும். ஸோ அந்த சுப்ரீம் எஸ்கின் அவர் வந்து கதாநாயகனாக இருக்கார், ஒட்டுமொத்த வேர்ல்டையும் ஜெயிச்சு. அந்த படத்தை வந்து கமலஹாசனை ஒத்துக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க 1 வருஷம் ட்ரை பண்ணியிருக்காங்க. கமல் ஒத்துக்கவே இல்லை. அப்போ தான் ரீசெண்டாக விக்ரம்ங்கிற ஒரு மாபெரும் இண்டஸ்ட்ரி கொடுத்துட்டு உட்காந்துருக்காரு, விடாமல் துரத்தி. அதுக்கப்புறம் சிங்கீதம் சீனிவாசராவ் மூலமாக அவரை வந்து பிடிச்சி அப்புறம் அவர் கன்வின்ஸ் பண்ணி இதில் வந்து உங்களுக்கு மிக முக்கியமான ரோலு, ஃபர்ஸ்ட் பார்ட்டில் கொஞ்சம் தான் வந்தால் கூட செகண்ட் பார்ட்டில் நீங்கள் தான் ஹீரோ, இது வந்து சமமான ரோலு, கர்ணன் ரோலு, அதே மாதிரி அமிதாப் பச்சன் அவருடைய ரோலு, அந்த அஸ்வத்தாமன் ரோலு, கர்ணன் ரோல் வந்து நம்ம இவருக்கு பிரபாஸுக்கு, உங்களுக்கு வந்து மிக முக்கியமான ரோலு, இதை நீங்கள் ஒத்துக்கணும், உங்கள் கேரக்டர் தான் படத்துடைய கதை ஓட்டத்தையே மாற்றக்கூடிய கேரக்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவரை ஒத்துக்க வச்சு கூட சம்பளம் கொடுத்து அவரை எப்படியாவது நீங்கள் நடித்தாதான் நல்லா இருக்கும்னு ஒத்துக்க வச்சாங்க. அப்புறம் தான் ஒத்துக்கிட்டாரு. சிங்கீதம் வேற விடாமல் துரத்தி ஒத்துக்க வச்சுட்டாரு. 1 இயர் போராடினாங்க, அப்புறம் கமல் ஒத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் ரெஸ்ட் இஸ் ஹிஸ்ட்ரி. இப்போ பார்ட் 2க்கு முதற்கட்ட படப்பிடிப்பு நடந்து முடிஞ்சிருச்சு, பிரமாதமாக வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்தடுத்த கட்ட படப்பிடிப்பு மே மாதம் எண்டில் கொடுத்துருக்காரு கால் ஷீட்டு. அதெல்லாம் எடுத்து முடிச்சு இந்த படம் மாபெரும் வெற்றி படமாக அமையணும். நாக் அஸ்வின் அவர்களுக்கு பிலேட்டட் பர்த்டே விஷஸ். இன்னைக்கு வந்து கிரிக்கெட்டின் கடவுள் என்று அழைக்கப்படும் சச்சின் டெண்டுல்கர் அவர்களுடைய பிறந்த நாள். நான் தீவிரமான சச்சின் டெண்டுல்கர் ஃபேனு. நம்ம கபில் தேவ் கவாஸ்கர் காலத்திலேயே நம்ம கிரிக்கெட் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். 83 வேர்ல்டு கப்பெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். பட் இருந்தாலும் சச்சின் டெண்டுல்கர் கொண்டு வந்த மாதிரியான ஒரு உணர்வை டிவிலாம் அதிகமாக வந்து, அதுக்கு முன்னாடியே டிவிலாம் வந்தால் கூட பெருமளவு வேர்ல்டு முழுக்க அந்த குளோபலைஸ் ஆகி டிவிலாம் வந்து கிரிக்கெட்டுங்கிறது வந்து ஒரு ரிலீஜனாகவே மாறினதுங்க வந்து சச்சின் டெண்டுல்கரால தான். சச்சின் டெண்டுல்கர் அவர் வந்து விளையாட போனார்னா எல்லாம் அப்படியே பக்குன்னு இருப்பாங்க. டெண்டுல்கர் அவுட் ஆனார்னா டிவி ஆஃப் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரியான ஒரு ஆறா உள்ள கிரிக்கெட்டர், அந்த மாதிரி வேற யாருமே கிடையாது. காட் ஆஃப் கிரிக்கெட் ஜாய் பட்டாச்சாரியா சொல்லியிருக்காரு, ஹாப்பி பர்த்டே சச்சின் டெண்டுல்கர், நத்திங் கேன் ட்ரூலி கேப்சர் த இம்மன்ஸ் பர்டன் he has borne for over 2 decades, the unbelievable following he has around the world, but the prize winning picture by Atul Kamble of him walking out at the Wankhede for his last test innings comes pretty close அப்படின்னு சொல்லி, அதாவது தன்னுடைய தோள்களில் வந்து இந்தியாவோட பாரத்தை 20 ஆண்டுகளுக்கு மேலாக அவர் வந்து தாங்கி நின்றவர். இப்போ வந்திருக்கக்கூடிய விராட் கோலி, சூரியவம்சி மாதிரியான அத்தனை பிளேயர்களுக்கும் அவர் தான் ஒரு முன்னோடி, இன்ஸ்பிரேஷனாக இருந்தவர். காட் ஆஃப் கிரிக்கெட் சச்சின் டெண்டுல்கர், லாங் லீவ்.